Hi students, in the previous video we studied fissions are of different types: binary fission, multiple fission, plasmotomy, strobilation and sporulation. We studied about the different types of binary fission. In this video we are going to learn about the remaining types of fission: multiple fission, plasmotomy, strobilation and sporulation. Multiple fission is a type of fission which is a asexual mode of reproduction. In multiple fission, what happens? The parent body will be dividing into many small daughter cells. First, the nucleus will be dividing, but the cytoplasm will not be dividing. After the division of the nucleus, the cytoplasm will be dividing as many as the number of nuclei. மல்டிபிள் ஃபிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா பேரண்ட் பாடி மாதிரி சிமிலராக நிறைய டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா நியூக்ளியஸ் நிறைய நியூக்ளியாக டிவைட் ஆகும். ஆனால் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட் நியூக்ளியாக டிவைட் ஆகும். அந்த நியூக்ளியை டிவைட் ஆன பிறகு சைட்டோபிளாசம் எத்தனை நியூக்ளியை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சைட்டோபிளாசமும் ஈக்குவலாக டிவைட் ஆகி அந்த நியூக்ளியை போய் அப்படியே சர்க்கிள் பண்ணிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நிறைய ஸ்மால் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு சிங்கிள் பேரண்ட் ஆர்கானிசமில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ மல்டிபிள் ஃபிஷனில் 4 இல்லை அதுக்கும் மேலே டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஈக்குவல் செல் டிவிஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த யங் ஒன்ஸ் இந்த ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் டிவைட் ஆகாமல் அப்படியே உள்ளேயே இருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிப்பீட்டட் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா வெர்டிசெல்லா. You all know amoeba, a unicellular organism. Amoeba reproduces by multiple fission. What amoeba will be doing under unfavorable conditions, that is when there is too hot or when the climate is too cold or when it does not get any food, it will withdraw its pseudopodia and it will be secreting a 3-layered protective chitinous cyst around the whole body, and it will not be taking food and it will not be doing any activity. It will become inactive. This process is called as encysment. அமீபாவில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இருக்குது, ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் ஹாட்டாக இருக்குது, இல்லை டிக்ரீஸ் டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருக்குது, இல்லை ஃபுட் கிடைக்காம இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணும், அதோடைய சுடப்பொடியா அதாவது ஃபால்ஸ் ஃபீட் அதை அது வித்ட்ரா பண்ணிக்கும். வித்ட்ரா பண்ணிக்கிட்டு அதோடைய ஹோல் பாடியை சுற்றி ஒரு 3 லேயர்டாக இருக்கிற கைட்டினால் மேக்கப் ஆன ஒரு சிஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி இந்த சிஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகும்னா அது கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவாக இருக்கும். அதாவது எந்த ப்ராசஸ் டைஜஷன், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன் இந்த மாதிரி எந்த ப்ராசஸும் போகாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவாக இருக்கும். இந்த ஃபினாமினை நம்ம என்ன சொல்லுவோம்னா என்சிஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குது, அதாவது அது சர்வைவ் ஆகக்கூடிய தேவையான டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா the amoeba will be dividing by multiple fission and it will be producing minute amoebae which is called as the pseudopodiospore or amoebulae. ஸோ அந்த சிஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்கும்னா கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும் போது ஸோ நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும். அந்த நியூக்ளியஸ்க்கு தகுந்த மாதிரி சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகி மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக நிறைய அமிபுலே இல்லை சூடோபோடியோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த சிஸ்ட் என்ன பண்ணுது, வாட்டரை அப்சார்ப் பண்ணிவிட்டு அப்படியே பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்ட பிறகு என்ன ஆகும், உள்ளே இருந்து அந்த அமிபுலே அப்படியே மெதுவாக வெளியே வரும். ஸோ ஒவ்வொரு அமீபிலுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா சூடப்பொடியாகவும் அதில் இருக்கும். இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டர் இருக்கும் போது அது ஃபீட் பண்ணாமல் இருக்கும். பட் இப்போ என்ன ஆகும்னா தே வில் பி ஃபீடிங் அண்ட் தே வில் பி க்ரோயிங் இன்டு எ நியூ organism and they will be leading one independent life. We studied about multiple fission in which first the
nuclei will be dividing and producing many daughter nuclei, and then the cytoplasm will be dividing according to the number of nuclei that is produced. So as a result, from one parent organism we get many daughter cells. So நம்ம multiple fissionல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேரண்ட் ஆர்கானிசமில் இருந்து அதோடைய நியூக்ளியை டிவைட் ஆகும். எத்தனை நியூக்ளியை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், அந்த பேரண்ட் ஆர்கானிசமில் இருந்து நமக்கு நிறையா டாட்டர் ஆர்கானிசம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்படி வரதை வந்து ஒரு 4 இருக்குது இல்லை அதுக்கு மேலே ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயினாக இருந்து அதுக்கப்புறம் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதை ரிப்பீட்டட் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எதில் நடக்குது அப்படின்னா வெர்டிசலால் நடக்குது. ஸோ அமீபாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ அது சூடோபோடியாவை வித்ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு 3 லேயர்ட் கைட்டனஸ் லேயர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை வந்து நம்ம என்சிஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது அந்த நியூக்ளியஸ் வந்து நிறைய நியூக்ளியாக டிவைட் ஆகுது. அந்த நியூக்ளியக்கு தகுந்த மாதிரி சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. அப்போது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க டாட்டர் செல்ஸை நம்ம அமீபிலே இல்லை சூடோபோடியோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துடுச்சு. இப்போது சூடோபோடியோஸ்போர்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும், இந்த சிஸ்ட் வந்து என்ன பண்ணும், வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். அதோடைய சிஸ்ட் வால் வந்து அப்படியே பிரேக் ஆகி அதுக்குள்ளே இருந்து யங் சூடோபோடியோஸ்போர்ஸ் இல்லை அமீபுலே சொல்கிறோம்ல அது வெளியே வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா சூடோபொடியாக இருக்கும். ஸோ சூடோபொடியாக வச்சு அது தன்னுடைய ஃபுட்டை கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா க்ரோ பண்ணி ஒரு இண்டிபெண்ட் லைஃப்பை வந்து லீட் பண்ணும். This is the diagrammatic representation of multiple fission seen in amoeba. So here this is the 3-layered cyst wall. So அப்படியே அந்த அமீபா வந்து சூடோபோடியாவெல்லாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே இருக்குது. அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் 3-layered cyst wall வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. So this is the cytoplasm and this is the nucleus. So first the nucleus divides into many daughter nuclei. Next what happens, the cytoplasm divides as many nuclei. Then slowly the cyst wall will be absorbing the water and they will be breaking. So rupture ஆன cyst wall குள்ள இருந்து pseudopodospores are released. So these are the young amoebae with the pseudopodia. So this is the diagrammatic representation of multiple fission seen in amoeba. The next type of fission is strobulation, which is a special type of transverse fission which is seen in some metazoans. ஸோ சில மெட்டாசோன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா transverse fission நடக்கும். ஸோ திஸ் இஸ் த whole organism with the young strobila. ஸோ இந்த whole organismல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே transverse fission நடக்குது. ஸோ இந்த transverse இதில் வந்து அப்படியே டிவைட் ஆகுது. ஸோ டிவைட் ஆகி என்ன ஆகுது, இந்த ஹோல் பேரண்ட் ஆர்கானிசமில் இருந்து அப்படியே வந்து யங் ஆர்கானிசம்ஸ் நிறைய ஸ்ட்ருபுலா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த மவுத் அண்ட் திஸ் இஸ் த டென்டக்கிள்ஸ் அண்ட் திஸ் இஸ் த பட்டிங். ஸோ நியூவாக ஃபார்ம் ஆகிற அந்த எபிஃபையே அது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஒன் epiphyra that is enlarged. So this is the side view and this is the oral view. So this will be having the stomach in the center and this is the radial canal and they will be having the buds and all that. So this is the whole organism. So by transverse fission from the parent organism many strobila will be formed. So this is seen in Aurelia. So first the transverse fission occurs, then from that many new daughter organisms are formed, and after fully all the daughter organisms are formed, then only each daughter organisms will be separating from the parent organism and they will be forming new individuals. The next type of fission is plasmotomy. In plasmotomy the parent will be multinucleated. The multinucleated parent will be producing multinucleate daughter individuals. Plasmotomy-ல பார்த்தோம் அப்படின்னா parent வந்து multinucleated-ஆக இருப்பாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற டாட்டர் இண்டிவிஜுவல்ஸும் பார்த்தா மல்டிநியூக்ளியேட்டாக இருப்பாங்க. எப்படின்னா பை த டிவிஷன் ஆஃப் த நியூக்ளியை. ஸோ இந்த மல்டிநியூக்ளியேட்
பேரண்ட் ஆர்கானிசமில் இருந்து டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு நியூக்ளியை வச்சுருப்பாங்க. அவங்களோட நியூக்ளியை வந்து என்ன ஆகும்னா திரும்ப டிவைட் ஆகி பேரண்ட் ஆர்கானிசமுக்கு எத்தனை நியூக்ளியை இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி டாட்டர் இண்டிவிஜுவல்ஸும் நியூக்ளியை டிவைட் பண்ணி அந்த நியூக்ளியோட நம்பரை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. திஸ் type of fission occurs in Opalina pellimyxa, or we can say it as the giant amoeba. The next type of fission is sporulation, which occurs in amoeba. Previously we studied amoeba reproduces by multiple fission under unfavorable conditions. It also reproduces by sporulation under unfavorable conditions. ப்ரீவியஸாக நம்ம வந்து அமீபா வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக டிவைட் ஆகும் அப்படின்னு படித்தோம். ஆனால் அது அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் ஸ்போருலேஷன் மூலமாகவும் டிவைட் ஆகும். ஸ்போருலேஷன் அப்போ வந்து என்சிஸ்ட், அதாவது சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் அது டிவைட் ஆகும். ஸ்போருலேஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகும். அந்த ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், குரோமாட்டின் பிளாக்ஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் என்ன ஆகும்னா ஒரு நியூக்ளியர் மெம்ப்ரேனை டிவைட் பண்ணிக்கும். அந்த நியூக்ளியர் மெம்ப்ரேனை சுற்றி வந்து சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு ஸ்போர் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. என்னவா டிவைட் ஆகுதுன்னா ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் இல்லை குரோமாட்டின் பிளாக்ஸாக டிவைட் ஆகுது. அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டை சுற்றி நியூக்ளியர் மெம்ப்ரேன் டெவலப் ஆகுது. அந்த நியூக்ளியர் மெம்ப்ரேனை சரவுண்ட் பண்ணி சைட்டோபிளாசம் வந்து ஒரு ஸ்போர் கேஸை வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போது இது எப்போ நடக்குதுன்னா ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அதாவது இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இல்லை டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இல்லை ஸ்காசிட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும்போது நடக்குது. அப்புறம் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பேரண்ட் பாடி வந்து அப்படியே டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடும், அதாவது அப்படியே அழிஞ்சு போயிடும். அப்புறம் உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த ஸ்போர்ஸ், அதாவது உள்ள அந்த குரோமாட்டின் பிளாக் சைட்டோபிளாசமோடு இருக்கிற அந்த ஸ்போர்ஸ் வந்து வெளியே வரும். அந்த ஒவ்வொரு ஸ்போர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யங் அமீபா ஹேட்ச் பண்ணி வெளியே வரும். இந்த ப்ராசஸை தான் நம்ம ஸ்போருலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகி அதில் இருந்து டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகுது. Now we'll see the diagrammatic representation of sporulation in amoeba. So this is the parent organism. This is the nuclei. The nuclei under the unfavorable conditions, they divide into many chromatin blocks. So next, slowly, this is the cytoplasm. So next what happens, the nuclear membrane disintegrates and this chromatin blocks, they form the nuclei. Next, the nuclei is surrounded by the cytoplasm and they form the sporulation. So spores வந்து form ஆயிடுது. So this is the parent organism. So next, under the favorable condition what happens, the parent organism disintegrates and the spores are liberated. So this is the spore case. The spore case will be coming out and the nucleus cytoplasm is there and slowly the pseudopodia will be developing and then they form the young amoeba. So likewise from each spore many amoebae are formed. So this is the sporulation which is seen in amoeba, which is a type of fission. In today's video we studied about the different types of fission, multiple fission, strobulation, plasmotomy and sporulation. Hope all have understood today's topic. Write home test and post your answers. Read your daily lessons. Stay home. Stay safe. Thank you, children.